வணக்கம். மே தினம் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மத்திய அரசு வின்ஃபால் டாக்ஸ் பெட்ரோலியம் க்ரூடு குறைச்சிருக்கிறாங்க. முன்ன இருந்தது 9600 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு, இப்போ 8400 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. இது மே 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் மற்றும் டீசலுடைய வின்ஃபால் டாக்ஸில் எந்த மாற்றமும் செய்யல மத்திய அரசு. அது 0 விட்டிருக்கிறாங்க. 19 கிலோகிராம் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். 19 ரூபாய் குறைச்சிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு இப்போ டெல்லியில் 19 கிலோகிராம் சிலிண்டருடைய விலை 1745 ரூபாய் 50 பைசா, சென்னையில் 1911 ரூபாய். எஸ்காட்ச் குபுட்டா ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர்ஸ் விற்பனை 7515 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 7565 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. சேல்ஸ் கொஞ்சம் கீழே போயிருக்கு. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்டோட சேல்ஸும் கீழே போயிருக்கு. போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் 446 மிஷின்ஸ், போன வருடம் இதே மாதத்தில் 457 மிஷின்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2% சேல்ஸ் கீழே போயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில். மாருதி சுசுகியோட தலைவர் ஆர்சி பார்கவா சிஎன்பிசி டிவி 18 கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நிதியாண்டு 2026 துவங்கும்ன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. மாருதி சுசுகி தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய புது வாகனமான எபிக் நியூ ஸ்விஃப்டுடைய ப்ரீ புக்கிங்ஸை துவங்கி இருக்கிறாங்க. ஜிஇ டிஎன்டி இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3560 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 381 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. மிஸ்ரா தத்தோ நிகம் லிமிடெட் அவங்களுக்கு 139 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்டன்றத தகவலை வெளியிடலை. தத்துவ சிந்தன் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு. குஜராத் மாநிலத்தில் கெமிக்கல் உற்பத்தி ஆலை தான் அமைக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில். வருண் பியூரேஜஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி 2 ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஒடிசா மாநிலத்தில், மற்றொன்று ஆசாம் மாநிலத்தில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 807 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3541 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.5%. போன வருடம் இதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 394 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 3.94%. நெட் என்பிஏ 1.23%. போன வருடம் இதே குவார்டருடன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 54 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் கேவிஎஸ் மணியன் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 1ஆம் தேதி. ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 209 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 79% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 52 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 73% அதிகரிச்சிருக்கு. பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி தான் பிபி ஃபின்டெக். அவங்களுக்கு குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், அவங்க ஜெனசிஸ் குரூப்பில் 100% ஸ்டேக் வாங்க போகிறாங்க. அதே நேரத்தில் விசிட் ஹெல்த் மற்றும் விசிட் இன்டர்நெட்டில் அவங்க வைத்திருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. விசிட் ஹெல்த்துடைய அந்த ஷேர்ஸை விற்பனை செய்து 76 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. விசிட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்து 2 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க பிபி ஃபின்டெக். டாபருடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க ரிசல்ட்டில்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எதிர்பார்ப்பது 320 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2826 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜேபி கெமிக்கல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. வதோதராலிருந்து 3.6 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் நோட்டீஸ். சிஸ் லிமிடெட் மே 21ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவு எடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சாம்கோ செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 735,
9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 645. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1750, ஸ்டாப் லாஸ் 1200, 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 560, ஸ்டாப் லாஸ் 485, 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொசாரி பயோடெக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 473 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 34 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. இண்டஸ் டவர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 ப்ராஃபிட் 1853 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 7% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 7193 கோடி ரூபாய். நிர்லான் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 3 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் 17,78,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர்லேயே 430. இரண்டாவது டிரான்சாக்ஷனில் 8 லட்சம் ஷேர்ஸ், மூன்றாவது டிரான்சாக்ஷன்லையும் 8 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். இது நேற்று செவ்வாய்க்கிழமை. டிவிடெண்ட் அறிவித்த சில கம்பெனிகளுடைய பெயர்கள் விரைவாக பார்க்கலாம். ஆர்இசி லிமிடெட் 5 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிம்பனி லிமிடெட் 8 ரூபாய் டிவிடெண்ட். என்டிஎல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 1 ரூபாய். டினோரா இந்தியா 2 ரூபாய் டிவிடெண்ட். ஷில்சர் டெக்னாலஜிஸ் 12 ரூபாய் 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட். வேதாந்த் ஃபேஷன் மான்யவர் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி 8 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பாம்பே ஆக்சிஜன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 25 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹேவல்ஸ் இந்தியா 6 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நியோஜன் கெமிக்கல்ஸ் 2 ரூபாய். இன்டர்நேஷனல் டிராவல் ஹவுஸ் லிமிடெட் 5 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சைபர் டெக் 2 ரூபாய். ஆர்பிஜி லைஃப் 16 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதார் ஃபன்டெக் 6 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கிராவிட்டா இந்தியா 5 ரூபாய் 20 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 14. நியூஜன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் 4 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா ஜெலட்டன் அண்ட் கெமிக்கல்ஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜேஎன்கே இந்தியா லிமிடெட்டில் பல கம்பெனிகள் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் 5 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர்லே 621 ரூபாய். கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 2 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. முதல் டிரான்சாக்ஷனில் 3,12,000 ஷேர்ஸ், இரண்டாவது டிரான்சாக்ஷனில் 9 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ஃபேமிலியில் அவங்களுடைய ஃபேமிலி செட்டில்மெண்ட் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. யார் எந்தெந்த கம்பெனியை அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்குள்ளாரே முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2 கிளைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று லிஸ்டட் கம்பெனிஸ், மற்றொன்று அன்லிஸ்டட் கம்பெனிஸ். லிஸ்டட் கம்பெனிஸ் ஆதி காட்ரேஜ் மற்றும் நாதிர் காட்ரேஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற அப்டேட். அதே போல் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் மற்றும் லேண்ட் பேங்க்கை ஜம்ஷத், அவங்களுடைய கசினான ஜம்ஷத் கண்ட்ரோல் பண்ணுவார்ன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குரூப் கைவசம் 5 லிஸ்டட் கம்பெனிகள் இருக்குது. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், காட்ரேஜ் ஆக்ரோவேட் மற்றும் ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பெரிய கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் 1.26 லட்சம் கோடிகள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடையது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1800. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ். ஏப்ரல் 2024 ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டாவை அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2.1 லட்சம் கோடிகள், ஹையஸ்ட் எவர் இந்த மாதத்தில் தான். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12% அதிகரிச்சிருக்கு. இந்த 2 லட்சம் கோடி அப்படின்றது இப்போ எட்டியிருக்கு. இதே நெட் பேசிஸில் நெட் ஜிஎஸ்டி பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் 1.92 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.